வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 3ல் உள்ள காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் தான் பார்க்க போகிறோம். காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ்னால் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு மென்டல் கேபிலிட்டின்றாங்க. ஒரு இண்டிவிஜுவலோடைய ப்ராசஸ் இன்ஃபர்மேஷனை ஒரு இண்டிவிஜுவல் எடுக்கிற டிசிஷன் வந்து அடாப்ட் பண்ணி அந்த என்விரான்மெண்ட் அடாப்ட் பண்ணி கொண்டு போகிறது தான் வந்துட்டு காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ்லேயே வந்துட்டு 5 இது வந்துட்டு இருக்குது. என்னென்ன அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், க்ரியேட்டிவ் திங்கிங், டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இந்த 5மே வந்துட்டு காக்னேட்டிவ் ஸ்கில்ஸில் தான் வந்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். அந்த நம்மளோட எமோஷன்ஸ் செல்ஃப் அவேர்னஸை நிறைய நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன யோசிக்கிறாங்க, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட பிஹேவியர் எந்த மாதிரி இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது அப்படி புரிஞ்சுக்கிறதுனால நம்ம வந்து எப்படி ஹெல்ப் ஆகுது அப்படின்னா பர்சனல் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் ஆகுது, எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப் ஆகுது, பெட்டராக ஒரு முடிவு எடுக்கிறதுக்காண்டி ஹெல்ப் ஆகுது. ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதில் நிறையா விஷயங்கள் யோசித்து பெட்டராக வந்து முடிவெடுக்க முடியுது அப்படின்றாங்க. கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயத்தில் வந்து நம்ம கிரிட்டிக்கலாக யோசிக்கணும். ரீசன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பாசிட்டிவாக சொன்னோம் அப்படின்னா எந்த மாதிரி வரும், நெகட்டிவாக ஜட்ஜ்மெண்ட் சொன்னால் எந்த மாதிரி வரும் அன்ற மாதிரிலாம் இருக்குது. இதில் வந்து ஒருத்தவங்க கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு யோசிக்கணும். அதுக்கு சரியான ஆன்சர் என்ன, இப்படி ஆன்சர் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு சரியான ஆன்சர் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து க்ரியேட்டிவ் திங்கிங்னால் இப்போ வந்து இனோவேட்டிவ் சொல்யூஷனாக ரொம்ப புதுசாக இப்போ எல்லோரும் சொல்கிற ஆன்சரை சொல்லாமல் புதுசாக ஒரு ஆன்சரை வந்துட்டு சொல்லணும். புதுசாக ஒரு ஆன்சர் அதுதான் திங்க் அவுட்ஸ் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. இதை வந்து எதை வந்து கான்செப்டை கனெக்ட் பண்ணி வந்துட்டு சொல்லணும். கேமிங் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டெசிஷன் மேக்கிங்னால் ஒரு முடிவு எடுக்கும்போது அது வந்து ஒரு குட் டெசிஷனாக வந்து மேக் பண்ணணும். அது வந்து அது வந்து என்னென்ன ரிஸ்க்கெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகுதுன்றது புரிஞ்சுக்கணும். அதில் வர பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னன்றது தெரிய வரணும். அப்புறம் பொட்டன்ஷியல் கான்சிக்வன்சஸ் எல்லாமே வந்துட்டு புரிஞ்சுக்கணும். அப்படி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு டெசிஷன் இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய டெசிஷன்ஸ் வந்து மற்றவங்க கிட்டே கேட்டு ஃபைனல் டெசிஷன் எடுக்கும்போது கரெக்டாக அது நடக்கும் அப்படின்றாங்க. அதுதான் வந்து டெசிஷன் மேக்கிங். அடுத்து ப்ராப்ளம் சால்விங்கிறது லாஜிக்கலாக வந்து யோசிக்கணும். நிறையா க்ரியேட்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணணும். இதோட பாசிபிள் சொல்யூஷன்ஸ் என்ன, எப்படி ஓவர் கம் ஒரு ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா ப்ராப்ளத்தில் வந்து ஓவர் கம் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி ஃபீல்டில் வந்து ப்ரோக்ராமில் வந்துட்டு ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் என்ன தப்பு நடந்துச்சு அதை எப்படி மாடிஃபை பண்ணலாம், ரெக்டிஃபை பண்ணலான்றதை ஓவர் கம் பண்ணி அதை சால்வ் பண்ணுறது தான் வந்து ப்ராப்ளம் சால்விங்னாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.